இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அறையப்படும் முன்னம் தன்னை பார்த்து பச்சை மரம் என்று சொன்னார், மக்களை பார்த்து காய்ந்த மரம் அல்லது பட்டை மரம் என்று சொன்னார். இப்படி அர்த்தம் என்ன? then again நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கல அந்த ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டை நாங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை பச்சை மரம் ஏன் மக்களை பட்டை மரம்னு சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவருக்குள்ள எல்லா வல்லமையும் இருக்குது, அவர் ஒரு பாவமும் செய்யலை, அவர்களிருந்து நிறைய பேர் நன்மைகளை பெற்றார்கள். இதான் முதல் தர நான் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு பேசினா பார்க்குறோம். நிறைய இடங்களில் அவர் வாசல், அவர் மெய்ப்பன், அவர் வழி, அவர் கதவு, அவர் ஜீவன் என்று நிறைய இடங்களில் தன்னை வேறொரு காரியத்துக்கு ஒப்பிட்டு சொல்லி இந்த இடத்துல தான் ஒரு பச்சை மரம் என்று தன்னை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அவருடைய அர்த்தம், அவர் எந்த விதமான பாவம் செய்யாதவர், எந்த விதமான பிழை செய்யாதவர். ஆனால் நாங்கள் பிழை வருகிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள். அதனால தான் ட்ரை ட்ரீ என்று நான் பார்க்குறோம், காய்ந்த மரம். சங்கீதத்தில் நான் பார்க்குறோம், ஒரு நீர்க்காலில் ஊடப்பட்ட அந்த மரத்துக்கு சமனாய் ஒரு நல்ல மனுஷன் இருப்பான். அப்போ இந்த வசனத்தின்படி எகெயின் அந்த ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இயேசு கிறிஸ்துக்கு என்ற அந்த வசனங்கள் தொடர்ந்து வார 23ஆம் அதிகாரத்தில் வார வசனங்கள். இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட போது, யூதர்கள் கைப்பற்றப்பட போகிறாங்க, ஆலயம் எரிக்கப்பட போது, நிறைய ஜனங்கள் இறக்க போகிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் தயவு செய்து எனக்காண்டி ஜெபிக்காமல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள், ஏனென்றால் சீக்கிரமாக அழிவு வருது, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது.